இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கேமிங் டெம்பர் கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இதுக்கப்புறம் நீங்கள் பவர் யூஸ் பண்ண தேவையில்ல, அது மாதிரி டெம்பர் கிளாஸ் இது. வாங்க இன்ட்ரோவை பார்த்துட்டு மீதி கதையை பேசலாம். வாங்க டக்குன்னு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து பார்க்கலாம் வாங்க. இதுதான், இது டெம்பர் கிளாஸ் கிடையாது, இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான். இது வளைச்சாலும் வளையும், நீங்கள் பாருங்கள். இது அப்புறம் ஃபோனில் ஓட்டிகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, அடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்து டெம்பர் கிளாஸை ஓட்டிருந்தா உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஃபோனில் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் கலராக வானவில் பறக்கும். அதனால தான் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ இந்த இதை வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம இருக்கிற டெம்பர் கிளாஸ் எடுத்துடலாங்க. டெம்பர் கிளாஸு அதெல்லாம் அப்ளை பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. அப்படியே ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த சொல்யூஷன் மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் நினச்சிருக்கும். அதை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபோனை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இதில் ட்ரை பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு துடைச்சிக்கோங்க. அடுத்து எப்படி ஓட்டுறதுன்னு அப்படியே காட்டுறேன், அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்கள் எடுத்து ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபேனு அதுமாரி காற்றுலாம் பறக்கிற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா சின்ன தூசி இருந்தாலும் அப்படியே அந்த இடத்துல பபிள்ஸ் வந்துடும். அப்படியே கார்னரில் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ இந்த டெம்பரே கரெக்டாக செட் ஆகலை கேமராவுக்கு. அப்புறம் யோசிச்சதில் கேமரா முக்கியமாக கேம் முக்கியமானு பார்த்ததில் கேம் தான் முக்கியன்ட்டு கொஞ்சம் நடுவில் தள்ளி ஓட்டிட்டேன். கேமரா லைட்டாக ப்ளர்ராக தான் தெரிஞ்சுது. அப்படியே கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நடுவில் ஒரு டச் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அப்புறமேட்டு எங்கேயாவது 1-2 பபிள்ஸ் இருக்கும், அதை அப்படியே நீங்கள் கையாலே அப்படியே அழுத்தி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முன்னாடிலாம் அந்த லைட் எப்படி கிளார் தெரிஞ்சுதுன்ட்டு. இந்த ஸ்க்ரீன் கார்டை ஓட்டினா சன்லைட்லாம் பட்டால் கூட அந்த கிளார் அடிக்காது உங்களுக்கு ஸ்க்ரீனில், அப்படியே படிச்சுன்னு தெரியும். அப்புறம் இந்த மேட் டெம்பர் ஓட்டினா நிறைய யூடியூபர்லாம் சொன்னாங்க ஸ்க்ரீன் பிளாக்காக தெரியுதுன்ட்டு. எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல, பழைய ஸ்க்ரீன் அளவுக்கே தான் இருக்குது. ஒருவேளை நாங்கள் வாங்கின டெம்பர் அது மாதிரியானு தெரில. நான் இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அந்த கம்பெனி இருந்தால் நீங்களே வாங்கிக்கிங்க, அந்த கம்பெனி உங்கள் மொபைல் நேம் போட்டு. அப்புறம் வீடியோ பிடிச்சிங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணி விட்டு போங்க, அவ்வளோதான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.